ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் உருளைக்கிழங்கு காரக்கறி ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம கோல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு காரக்கறி ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கீங்க. வேக வைக்கும்போதே உப்பு போட்டால் தான் கிழங்குல நல்லா உப்பெல்லாம் இறங்கும். அப்போ தான் ரொம்பவே உருளைக்கிழங்கு காரக்கறி டேஸ்ட்டாக இருக்குங்க. மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் உருளைக்கிழங்கு காரக்கறிக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, பட்டையும் கிராம்பு நல்லா பொரியணுங்க. கால் ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மசாலா பொருட்களோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துடலாங்க. உருளைக்கிழங்கு எனக்கு பெருசாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் கரண்டியில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நீங்கள் பெருசாக வேணும்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்புலேயே வச்சு கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. உருளைக்கிழங்கு காரக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரசத்துக்கும் சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ரசத்துக்கு நான் புளி ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 பழுத்த தக்காளி பழத்தை புளித்தண்ணிலே வச்சு நல்லா கையிலே மசிச்சு விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா கையிலே மசிச்சு விடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுடலாங்க. தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், தோல் தோலாக இருக்குது. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்ட்டு இப்போவே நம்ம செக் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, வெள்ளைப்பூடு இந்த மாதிரி சின்னதாக இருக்கா வெள்ளைப்பூடு 4 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெள்ளைப்பூடு இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் 1 சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க.
கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி 1-2 இடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ ரசத்துக்கு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துருக்கேங்க. நான் கடையில் வாங்கின ரசப்பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் ரசப்பொடி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாங்க. ரசத்தை தாளித்து விடுறதுக்கு ஒரு வாணலி எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்க மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடி இது எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரசத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ரசத்தண்ணியை எடுத்து ஊற்றிடலாங்க. புளி தண்ணியை ஊற்றும் போதே நமக்கு ரசத்தோட வாசனை கமன்னு இருக்குங்க. இப்போ ரசத்தை நம்ம கொதிய வச்சிடலாம். ரசம் லைட்டாக சுத்துக்க கொதிஞ்சால் போதுங்க. ரொம்ப கொதின்ற அவசியம் இல்லை. அப்படி ரொம்ப கொதிஞ்சிருச்சுன்னா ரசம் கடுத்து போயிடும். ரசம் இப்போ லைட்டாக கொதிஞ்சிருச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ ரசத்தோட வாசனை கமன்னு இருக்குங்க. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிடலாங்க. உருளைக்கிழங்கு காரக்கறியும் ரசமும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.